வெல்கம் டு 4.5 மினிட் வீடியோ. ஸோ இது உங்கள் டியூப்டெக் தமிழ், நான் உங்கள் விஜய். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸில் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இன்ஷாட் ஆப்பை யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண போகிறோம். ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் நியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எல்லாமே ஷோ ஆகும். மேலே பார்த்திங்க அப்படின்னா வீடியோ ஃபோட்டோ ஆல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஃபோட்டோ வச்சு தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவோட டியூரேஷன் வந்து எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ வந்து டச் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக கத்திரிக்கோல் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் பென்சில் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ டியூரேஷன் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோ வந்து அந்த நீங்கள் கொடுத்த டைமிங்க்கு வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாங் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த மியூசிக் ஆடியோ அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் மியூசிக்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மை மியூசிக் அப்படின்ற ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் என்ன சாங் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை வந்து உங்களோட கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ப்ளே பண்ணி பார்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு 4 நிமிஷத்துக்கான சாங் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எடிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் எவ்வளோ நேரத்துக்கு வேணுமோ அவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். உங்களோட சாங்கை ட்ரிம் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா சாங் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் அகைன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஏதாவது கோட்ஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா உங்களோட சாங்கோட லிரிக்ஸை டைப் பண்ணுறதா இருந்தாலும் டைப் பண்ணிக்கலாம். டைப் தான் பண்ண முடியும், காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, நான் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே கீபோர்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக சர்க்கிளில் கலர் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டெக்ஸ்ட்டோட கலர், பார்டர், ஷேடோ இது எல்லாமே எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடிய டபிள்யூவை கிளிக் பண்ணி உங்களோட ஃபாண்ட்டோட ஸ்டைலை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி புதுசாக கூட நீங்கள் ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கோங்க, எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போது சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து டாப்பில் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டில் சின்னதாக 2 ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள். ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கு கிளிக் பண்ணி வீடியோ எண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டோட டியூரேஷன் கடைசி வரையும் உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் சேம் டெக்ஸ்ட்டே காப்பி பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காப்பி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அடுத்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சேம் ஸ்டைலில். ஸோ நான் இப்போது அதில் அடுத்த வேர்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து கலர் ஆப்ஷனில் போய்ட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கான கலரை ஒயிட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் சைஸ் பெருசாக்கிட்டு இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களோட லோகோ வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சைடில் ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இமேஜ் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி சின்னதாக ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் எந்த இடத்துல உங்களோட லோகோ வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணியிருக்கலாம். நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இங்கே எனக்கு வந்து காமிக்கும். ஸோ அதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பிஎன்ஜி இமேஜாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ எந்த இடத்துல உங்களோட லோகோ செட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த லோகோவோட டைம் டியூரேஷனை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதில் இருக்கக்கூடிய 2 ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி வீடியோ எண்ட் வீடியோ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி கிளிச் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இமேஜை டச் பண்ணிவிட்டு ஃபில்டர் அப்படின்னு இருக்க பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் சைடில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, ஜேபெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய குட்டி டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் உங்களோட வீடியோ ஃபுல்லாக ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு மேலே இருக்கக்கூடிய சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து இந்த வீடியோவை உங்களுக்கு என்ன ரெசல்யூஷனில் வேணுமோ அந்த ரெசல்யூஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான வீடியோ, 4.5 மினிட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.